கடந்த 2 தினங்களாக இணையத்தில் புயலை கிளப்பிக் கொண்டிருந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் பின்புலத்தில் உள்ள பல ரகசியங்கள் தற்போது அம்பலமாகியுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் சமீபத்தில் ஒரு வழக்கு விசாரணையில் வேலை இல்லாமல் எந்த தொழிலும் செய்ய தகுதியற்ற சில இளைஞர்கள் கரப்பான்பூச்சிகளைப் போல ஒட்டுண்ணிகளைப் போல சமூக வலைதளங்களில் எல்லோரையும் தாக்க தொடங்கியிருக்கிறார்கள் என மேற்கோள் காட்டியிருந்தார். இதனையடுத்து தான் சமூக பக்கத்தில் 48 மணி நேரத்திற்குள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று இன்ஸ்டா எக்ஸ் என சமூக பக்கம் உருவாக்கப்பட்டு சில மணி நேரத்தில் பல லட்சம் பின்தொடர்பாளர்களை உருவாக்கி அந்த கட்சிக்கான செயல்பாடுகள், கொள்கைகள் என அனைத்தும் வெளியிடப்பட்டது. இந்த கட்சியில் இணைவதற்கு தனியாக வெப்சைட்டும் தொடங்கப்பட்டது. மேலும் கரப்பான்பூச்சி கட்சியில் இணைய வேலை வாய்ப்பற்றவராக இருக்க வேண்டும், சோம்பேறியாகவும் இருக்க வேண்டும், ஆன்லைனுக்கு அடிமையாகவும் இருக்க வேண்டும், கோபத்தை அழகாக வெளிப்படுத்த தெரிந்தவராக இருக்க வேண்டும் என்று அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியாவைச் சேர்ந்த இளைஞர் அப்ஜித் கூறியிருக்கிறார். மேலும் ஒரு கட்சியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட எம்பி, எம்எல்ஏக்கள் தேர்தலுக்கு பிறகு அணிமாறினால் அடுத்த 20 ஆண்டுகள் அவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படும் என்பது உட்பட அப்ஜித் 5 வாக்குறுதி அளித்திருக்கிறார். முழுக்க முழுக்க ஜென்சி தலைமுறையினர் மட்டுமே சமூக பக்கத்தில் பின்தொடர்வதும் பாஜக, காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளின் சமூக பக்கத்தை காட்டிலும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு பெரிய அளவில் ஃபாலோ செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. இந்நிலையில்தான் சிஜேபி கட்சியை தொடங்கியவர் யார், எதற்காக தொடங்கினார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியராக இருக்கும் அபிஜித் தீபக் என்ற இளைஞர் முன்னதாக ஆம் ஆத்மி கட்சிக்காக பல தேர்தலில் அரசியல் ரீதியாக பல சூத்திரதார வேலைகளை பார்த்திருக்கிறார் என்பதும் தற்போது தொடங்கியுள்ள கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் சமூக பக்கத்திற்கும் வந்துள்ள பல லட்சக்கணக்கான பின்தொடருபவர்கள் பாகிஸ்தானை சார்ந்தவர்களும் துருக்கியை சார்ந்த பல லட்சக்கணக்கானோருமே பின்தொடர்ந்து வருகின்றனர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் அந்த கட்சியின் எக்ஸ் சமூக வலைதள பக்கம் நேற்று இந்தியாவில் முடக்கப்பட்டது. அடுத்த சில மணி நேரங்களில் கரப்பான்பூச்சிகள் ஒருபோதும் உயிரிழப்பது இல்லை என்ற வாசகத்துடன் காக்ரோச் இஸ் பேக் என்ற பெயரில் எக்ஸ் தளத்தில் புதிய பக்கம் தொடங்கப்பட்டது. இதனிடையே கரப்பான்பூச்சி கட்சியை போன்று ஜென்சி இளைஞர்கள் சார்பில் தேசிய ஒட்டுண்ணி முன்னணி பெயரில் புதிய ஆன்லைன் கட்சி தொடங்கப்பட்டுள்ளது. இந்திய இளைஞர்களை தவறான பாதைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்றே கூறப்படுகிறது. இந்தியாவில் உள்ள ஜென்சி தலைமுறையினர் இதில் உஷாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தலும் வர தொடங்கியிருக்கிறது.